இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 11 அதிகாரம் 8 கன நித்திரை நாவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இந்த வசனம் ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் கன நித்திரை நாவிய நம்மை விட்டு எடுத்து போடணும். காண்கிற கண்களை நமக்கு தரணும், கேட்கும் செவிகளை அவர் தரணும். இது ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க புரிந்து கொள்ளணும். தூக்கம் உடலுக்கு ரொம்ப அவசியமானது. ஆரோக்கியமா இருப்பதற்கு போதுமான அளவுக்கு நம்ம தூங்கி ஆகணும். ஆனா வழக்கத்திற்கு மாறாக தூங்கி கொண்டே இருப்பது, செயல்பட வேண்டிய நேரங்களில் செயல்படாமல் தூங்கி கொண்டே இருப்பது, குறிப்பா ஜெப வேளைகளில் தூங்குவது, ஆலயத்திற்கு வந்தால் வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு கண்கள் சொக்கி போயிருப்பது, இது ஜெப நேரம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஜெப நேரங்களில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தூக்கத்தினால் பாதிக்கப்படுவது, அதிகாலையில் எழும்ப முடியாமல் சிரமப்படுவது, ராக்காலங்களில் விழித்திருக்க முடியாமல் தவிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். நல்ல விழிப்புள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. குறித்த ஜாமத்திற்கு முன்பதாகவே நம்முடைய கண்கள் விழிக்கும் பாக்கியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்க, தேவையில்லாம தூங்கக்கூடாது. தூங்குற நேரம் நல்லா தூங்கணும். அதே நேரத்தில் மற்ற நேரம் நல்ல விழித்திருந்து செயல்பட வேண்டிய காரியங்களிலே தீவிரமாய் செயல்பட, ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே ஜெபிக்க, வேதத்தை கண் விழித்து வாசிக்க ஆண்டவருடைய நல்ல கிருபைகளை நம்ம கேட்கணும். இரண்டாவது, காண்கிற கண்கள், தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய கண்கள் காணணும். ஆவிக்குரிய மண்டலங்களின் செயல்பாடுகள் ஏராளம் இருக்கிறது. எலிசாவின் கண்களுக்கு தெரிந்த அக்னி மயமான குதிரைகளும் தூதர்களும் கேயாசினுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஸ்தேவான் முழங்கால் படிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது பரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு மட்டும்தான் தெரியுது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஏசாயாவின் கண்கள் திறக்கப்பட்ட போது உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருப்பதும் தூதர்கள் அவரை ஆராதிக்கிறதையும் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அற்புதமான அனுபவமா இருக்கிறது. வேதத்தின் மகத்துவங்களை காண நம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை. இதை நீங்கள் வாஞ்சித்து என் கண்களை திறந்தருளும், பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுறது நம்முடைய காதுகளில் தொனிக்கிறதா? அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகளினால் கேட்க முடிகிறதா? நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்டுதான் அவருடைய சித்தத்தை நம்மால செய்ய முடியும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டோட கேட்கிற, தினமும் உம்முடைய சத்தம் கேட்கும் கிருபையை எனக்கு தாரும், நீர் பேசுகிறதை உணர்ந்து இது ஆவியானுடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தாரும் அப்படின்னு ஆண்டோட்ட கேட்கும். அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தை, கீழ்ப்படியாதவர்கள், தேவனை மறந்தவர்கள், தேவனுடைய வழியில் நடக்காதவர்களுக்கு ஆண்டவர் கன நித்திரை ஆவியை கொடுத்துட்டாரு. பார்க்க கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு விட்டது, கேட்க கூடாதபடிக்கு அவர்களுடைய செவிகள் மூடப்பட்டு விட்டது. ஆனா நம்ம கர்த்தருடைய வழியில நடக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னும் கன நித்திரை ஆவியை உடையவர்களாகவும் இந்த ஆவிக்குரிய மகத்துவங்களை பார்க்க முடியாதவர்களாகவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களா இருந்தால் அது பரிதாபமானது. ஆக இன்றைக்கு தேவனிடத்தில் இதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவனே, இந்த உன்னதமான அனுபவங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், எங்களுக்கு நீர் இவைகளை தாரும், அனுபவமாக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.